வணக்கம், வெல்கம். ஸோ சோல் ப்ரொப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு நேச்சர் ஆஃப் என்டிட்டி. ஸோ நம்ம முதல்ல பேசுகிற மாதிரி எப்படி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன நேச்சர் ஆஃப் என்டிட்டின்னு கேட்கும்போது நீங்கள் சோல் ப்ரொப்ரேட்டரோ பார்ட்னர்ஷிப்போ அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா. அப்போது சோல் ப்ரொப்ரேட்டராக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ முதல்ல எத்தனை பேர் ஆரம்பித்தா தான் சோல் ப்ரொப்ரேட்டர்னா, ஒருத்தர் மட்டும் பண்ணால் தான் சோல் ப்ரொப்ரேட்டர், 2-3 பேர் சேர்ந்து பண்ணால் அது சோல் ப்ரொப்ரேட்டர் இருக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, பிஸ்னஸும் அந்த சோல் ப்ரொப்ரேட்டர் ஒன் அண்ட் தி சேம், தனித்தனி கிடையாது. ஸோ தனியாக ஒரு என்டிட்டின்னு ஒன்று உருவாகிறதே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படி சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா சட்டத்தினோட பார்வையில் அது ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லுவோம். என்டிட்டி அப்படிங்கிற ஒரு பேர் வருது. சோல் ப்ரொப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு தனியாக ஒரு உருவாக்குதல், ஒரு கிரியேஷனே ஒன்றும் கிடையாது. அந்த தனிநபர் தான் அந்த பிஸ்னஸ் தான் அந்த தனிநபரே. ஸோ ஒரு புதுசாக ஒன்றும் கிரியேட் ஆக கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸோடைய என்ன பத்திரம் இருக்குது, என்ன பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தனியாக ஒரு நபரே ஒன்று கிரியேட் ஆகலை அப்படிங்கிறதுனால, ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஒன்றே உருவாகலை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம்னு சொன்னால், அந்த இண்டிவிஜுவல் இருக்கார் இல்லையா, யார் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவரோட ப்ரூஃப் தான் பிஸ்னஸோடைய பேரண்ட் டாக்குமெண்ட். ஸோ யார் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டிவிஜுவலோட பேனு, இண்டிவிஜுவலோட ஆதார், இண்டிவிஜுவலோட ஓட்டர் ஐடி, இதெல்லாம் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேரண்ட் டாக்குமெண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணணும். யார் பேரில் பண்ணணும்னா அந்த இண்டிவிஜுவலோட பேர் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் ஆகும். ஸோ இண்டிவிஜுவலோட பேன் நம்பரை போட்டு தான் அந்த பிஸ்னஸோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலாக இருக்கும். தனித்தனி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கிடையாது. பார்ட்னர்ஷிப்புக்கு தனி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். அந்த பார்ட்னர்ஷிப்போடைய ஓனர் பார்ட்னர் தனி இன்கம் டேக்ஸ், அந்த மாதிரி சோல் ப்ரொப்ரேட்டர் கிடையாது. ஸோ அவரோட பேனில் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டனே இருக்கும். தனியாக ஒரு பேன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்செப்ட் என்னென்னா, இப்போது சோல் ப்ரொப்ரேட்டரோட பிஸ்னஸ்க்குன்னு தனி பேன் நம்பர் கிடையாது. அவரோட இண்டிவிஜுவல் பேன் தான் அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான பேன். அடுத்து வந்து நேமிங் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னால் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு கவர்னிங் பாடின்னு ஒன்று கிடையாது. ஸோ நம்ம பேர் வைக்கிறது நம்ம படுற இஷ்டம் தான். வேறு என்ன சொல்கிறது, யார்கிட்டையும் போய் இந்த பேர் வச்சுக்கலாமா நீங்கள் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ட்ரேட்மார்க்கு. இப்போ நான் அந்த பேரை வந்து என்ன பண்ணியிருக்கேன், பதிஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பேரை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நான் போயிட்டு இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நான் கொக்கோகோலா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அவங்க ட்ரேட்மார்க்கு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என் மேலே கேஸ் போடலாம், அவங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் பதியப்பட்ட பேர்களை வந்து நான் வச்சுக்க முடியாதே தவிர, மற்றபடி நான் வந்து என் தொழிலுக்கு இண்டிவிஜுவலாக நான் சோல் ப்ரொப்ரேட்டர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இந்த பிஸ்னஸ்க்கு நான் ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த பேர் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யார்ட்டையும் பெர்மிஷன் ஒன்று கேட்க தேவையில்லை. மற்ற எல்லாருமே என்ன பண்ணணும்னா போயிட்டு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு இந்த பேர் வச்சுக்கலாமான்னு கேட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்தப்பறம் அந்த பேர் தான் வச்சுக்க முடியும். சோல் ப்ரொப்ரேட்டருக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நோ சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேருக்கு பின்னாடி நீங்கள் எதுவும் என்ன பண்ணிக்க தேவையில்லைன்னு சொன்னால் ஆட் பண்ண தேவையில்லை. இன்ஃபேக்ட் ஆட் பண்ண தேவையில்லைங்கிறது ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போது உங்கள் கம்பெனி பேர் ஏபிசின்னு வச்சுப்போமே, பிஸ்னஸ் பேர். இந்த ஏபிசிங்கிறது மட்டும்தான் பிஸ்னஸ்க்கு பேராக வச்சுக்க முடியும். ஏபிசிக்கு பின்னாடி எதுவும் சேர்த்துக்க முடியாது. என்ன மாதிரி சேர்த்துக்க முடியாதுன்னா, ப்ரைவேட் லிமிடெட்னோ, எல்எல்பினோ, ஓபிசினோ இந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்க கூடாது, சேர்த்துக்க தேவையில்லை. ஆனால் மற்ற ஃபார்ம் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குது இல்லையா, எல்எல்பி, ஓபிசி, ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா கட்டாயமாக அவங்க பிஸ்னஸ் பேருக்கு பின்னாடி அவங்க என்ன ஃபார்ம் ஆஃப் என்டிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணணுன்றாங்க. ஸோ ஒரு ஓபிசிங்கிறது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஃபார்ம், அது நம்ம பார்க்க போகிற பின்னாடி. அப்படி இருந்துச்சுன்னா ஏபிசி கம்பெனி பிஸ்னஸ் பேர், ஏபிசி ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு பின்னாடி சேர்க்கணும். இல்லை எல்எல்பி இருந்தால் ஏபிசி எல்எல்பி அப்படின்னு பின்னாடி சேர்க்கணும். அப்படி அவங்களுக்கு கண்டிஷன் இருக்குது. சோல் ப்ரொப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பிஸ்னஸ் பேர் வைக்கணும்னு யார்ட்டையும் நீங்கள் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை, சப்ஜெக்ட் டு அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. சேம் டைம் உங்கள் பின்னாடியும் பிஸ்னஸ் பேருக்கு பின்னாடி எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை, கூடாது. ஸோ லாஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பேர் வைக்கிறோம், நம்ம மனசுக்கு பிடிச்ச பேர் வைக்கிறோம். அந்த பேர் வைக்கிறது பெர்மிஷன் கேட்குறதுன்னு சொல்லிட்டோம். அந்த பேருக்கு வந்து என்ன ப்ரூஃப் இருக்கும், நான் பேர் வச்சிட்டேன், அதுக்கு வந்து என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 டாக்குமெண்ட் இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்டி எடுப்பீங்க, அதாவது ஜிஎஸ்டி தேவைப்பட்டுச்சுன்னா ஜிஎஸ்டின்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஸோ ஜிஎஸ்டி பற்றி யார் எடுக்கணும், எப்போ எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலில் சொல்லியிருக்கோம். அப்படி ஜிஎஸ்டி எடுக்கும்போது ஜிஎஸ்டியில் ஆப்ஷன் கொடுப்போம். என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னால், உங்களோட லீகல் நேம் என்ன, லீகல் நேம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இது யார் நடத்துகிறாங்கிறது. இதில் நடத்துகிற சோல் ப்ரொப்ரேட்டர். ஸோ அந்த சோல் ப்ரொப்ரேட்டர் பேர் தான் சோல் ப்ரொப்ரேட்டர், ப்ரொப்ரேட்டரிக்ஸோ அவங்க பேர் தான் லீகல் நேமில் இருக்கும். பிஸ்னஸ் நேம், ட்ரேட் நேம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த பிஸ்னஸ் நேம், ட்ரேட் நேமில் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த பேர் வச்சுக்கலாம். அப்போ உங்கள் பிஸ்னஸ் பேர் எந்த டாக்குமெண்ட்லையும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் பேரோட ப்ரூஃப் வந்து
ஜிஎஸ்டியில் உங்கள் பிஸ்னஸ் பேர் வந்துடும். எதுக்கடியில் வரும்? பிஸ்னஸ் நேம் அப்படிங்கிறதுக்கடியில் வந்துடும். இன்னொன்று வந்து உத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் இப்போ இருக்குது. முன்னாடி வந்து எம்எஸ்எம்இ இருந்துச்சு, அப்புறம் உத்தியோகாதார் இருந்துச்சு, இப்போ உத்தியம் இருக்குது. எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேஷன் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸோட சர்டிஃபிகேஷன். அந்த சர்டிஃபிகேஷன்லேயுமே வந்து யாரோட ஆதார் பேனில் தான் எடுப்பீங்கன்னு சொன்னால் சோல் ப்ரொப்ரைட்டரோடைய ஆதார் பேஸ் பண்ணி தான் உத்தியம் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது உங்கள் பிஸ்னஸ் பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பேர் கொடுப்பீங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் முடிவு பண்ணி வைக்கிறது தான். ஜிஎஸ்டியில் அப்படி தான் செல்ஃப் டிக்ளரேஷன். ஏன்னா அப்ரூவல் கிடையாது இல்லையா, நீங்கள் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பேரை வச்சு கொடுத்துருவாங்க. அப்படி வைக்கும்போது உங்களோட எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்லேயும் உங்களோட பிஸ்னஸ் பேர் வந்து அது ஒரு பிஸ்னஸ் ப்ரூஃப். இன்னொன்று கார்பரேஷன் பிஸ்னஸ் டேக்ஸ்ன்னு இருக்கும், தொழில் வரின்னு சொல்லிட்டு. அந்தந்த உங்களோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து பதிஞ்சு டேக்ஸ் கட்டி ஒரு ரசீது வாங்கிப்பீங்க, தொழில் வரின்னு சொல்லிட்டு. அந்த தொழில் வரியில் உங்களுடைய பிஸ்னஸ் பேர் வந்துடும். இந்த 3 தான் உங்கள் பிஸ்னஸோடைய ப்ரூஃபு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்கள் பிஸ்னஸ் பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. இதுதான் உங்களோட பிஸ்னஸோடைய நேமோடைய ப்ரூஃப். ஸோ பேங்க்குக்கும் நம்ம தனி மாடியூல் இருக்குது. ஸோ பேங்க்ஸில் என்ன ஏதுங்கிறத பற்றி ஃபுல்லாக அந்த மாடியூலே பாருங்கள். ஸோ சோல் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டியது தான். இதை நம்ம சம்மரைஸ் பண்ணோன்னு சொன்னால் பிஸ்னஸும் சோல் ப்ராப்பர்ட்டி தனித்தனி கிடையாது, ஒன் அண்ட் தி சேம். ஒரு நபர் மட்டும்தான் இருக்க முடியும். பேர் வந்து பெர்மிஷன் நீங்கள் வாங்க தேவையில்லை யார்கிட்டையும், சப்ஜெக்ட் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. உங்கள் இண்டிவிஜுவலோடைய பேனில் தான் வந்து பிஸ்னஸே ரன் ஆக போகுது. ஸோ இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் தான் உங்கள் பிஸ்னஸோட இன்கம் டேக்ஸும். சஃபிக்ஸ் எதுவும் போடக்கூடாது. உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன ப்ரூஃப் இருக்கும், சோல் ப்ராப்பர்ட்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ப்ரூஃப் இருக்குன்னா இதெல்லாம் தான் பிஸ்னஸ் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் அடுத்தது ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டிட்டி பற்றி தனியாக பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, ஓபிசி, பிரைவேட் எல்லாம் தனியாக பார்க்க போகிறோம். அப்புறம் கம்பேரிஷன் பண்ண போகிறோம், என்ன ஒன்றுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கேட்டால் சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. இது நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் ஆக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகி தான் இருக்குது. உங்கள் தனிநபரோட ஆதாரமாக வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. தனிநபர் ஆல்ரெடி இன் பிளேஸ், அவரோட ப்ரூஃப் எல்லாமே ஆல்ரெடி இன் பிளேஸ். சட்டப்படி அவர் ஒரு நபர், அதனால் அவர் தானே ஆரம்பிக்க போகிறாரு. வித்தியாசம் இல்லைங்கிறனால நீங்கள் போய் பெர்மிஷன் வாங்க வேண்டிய தேவை, ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவை எந்த தேவையும் இல்லாதனால ஒரு தனிநபர் தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் உடனடியாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டைமுங்கிறதே கிடையாது. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.